ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்குன்னு பார்க்க போகிறீங்க? கந்த சஷ்டி 2ஆம் நாள் தான் பார்க்க போகிறீங்க. நேற்றுக்கு உண்மையிலேயே மத்தியானத்துக்கு மேலே ரொம்பவே பசி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் மறுவாட்டி நைட்டுக்கு பாலும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி டயத்தில் ரொம்பவே பசி எடுக்கும். அந்த டயத்தில் நான் முருகன் கோயிலுக்கு போவேன், பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு. அப்படி இல்லைன்னா ஏதாவது வேறு ஒரு ஒர்க்கில் நான் மைண்டை செலுத்திடுவேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பசி எடுக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு சூரசம்காரம் இருந்துச்சு, அந்த போஸ்டர் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு திங்கட்கிழமை நைட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் மறுவாட்டையும் வீட்டுக்கு சாயங்காலமாக விளக்கேற்றிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு பால் பழம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே இதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னால் காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கவே முடியல. ஏன்னா திடீர்னு சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்றதுனால காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கவே முடியல. ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் எழுந்திரிக்கிறேன். இந்த 5 டேஸும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு இன்றைக்கி கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் அவளை வேறு ப்ரிப்பேர் பண்ணணும். நேற்றுக்கே லீவ் விட்டுருந்தாங்க, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாப்பாவே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி கலர் ட்ரெஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்குறீங்க. அதை நான் ஒரு வீடியோவே போடுறேன், எப்படி இருக்கணும், எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நான் செய்கிறதுல தப்பு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாத விஷயத்த 2 பேரும் சொன்னால் தெரிஞ்சுக்கலாம். எங்கள் பாப்பா இப்படி தான் ரெடி ஆகியிருந்தா. ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் கிளம்பிட்டு ஆஃப் டேயோட கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ரொம்ப சளி, கோல்டு, ஃபீவர் எல்லாமே இருந்துச்சு. அதனால் மத்தியானத்தோடய கூட்டி போயாச்சு. அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.